ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு ரோட் ட்ரிப் போகிறோம். அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஒரு 5:30 போல் நாங்கள் கிளம்புனோம். இதிலே பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு 13 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஆகும். அண்ட் மைல்ஸ் பார்த்தீங்கன்னா 985 மைல்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் எப்போ வந்து இது மாதிரி லாங் ட்ரிப் போனாலுமே வந்து சர்ச் போயிட்டு இது மாதிரி ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். ஸோ கிளம்பிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் போல் ட்ரைவுக்கு அப்புறமா ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தினோம். இப்போ நம்ம நாட்கேரா வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கேஸ் ஸ்டேஷன் இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ரோட் ட்ரிப் போகிறோம். இதோ இங்கே பாருங்க, அப்பா கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு ரோட் ட்ரிப் வந்து கண்டினியூ பண்ணலாம். கேஸ் போட்டாச்சு, நம்ம இப்போ கண்டினியூ பண்ணுறோம் ரோட் ட்ரிப்பை. நாங்கள் இப்போது நார்த் கேரளானாக்கு ரீச் ஆகிருக்கோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். டன்கினில் தான் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணோம். ஸோ மணி வந்து ஆல்மோஸ்ட் 10 ஆகிடுச்சு. இனிமேல் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே ரோட் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறது தான். இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் ஸ்டேஷன் இல்லை ஏதாச்சும் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்லாம் போகணுன்னா ஊருக்குள்ளே வந்து தான் போகணும். ஹைவேயில் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஊருக்குள்ளே வந்ததுனால இதுக்கப்புறம் தான் ஹைவே எடுக்கணும். நாங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 கிளம்பணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ ஆரம்பித்த மழை தான். கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து ஹைவேஸ்லலாம் சர்டன் ஸ்பீட் லிமிட் வந்து மெயின்டைன் பண்ணோம். பட் வெதர் கண்டிஷன் பொறுத்து ஸ்பீட் லிமிட் வந்து மாறும். ஸோ நாங்கள் போனது வந்து ரொம்ப மழையாக இருந்ததுனால ஸ்பீட் லிமிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எல்லாருமே ட்ரைவ் பண்ணிட்டு போனாங்க. அதனாலே வந்து எங்களுக்கு ஹவர்ஸ் வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த பிரிட்ஜ் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் சவுத் கேரளா போகும்போது இந்த மாதிரி பிரிட்ஜ் இருந்துச்சு. ஆனால் அந்த சவுத் கேரளா ஃபுல்லாகவே வந்து நிறைய ஹிஸ்டாரிக் பிளேசஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அது பார்க்க வந்து ரொம்ப பழமையான பில்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இது மாதிரி பிரிட்ஜஸ்லாம் வந்து நிறைய வந்து தெரிஞ்சிச்சு. நாங்கள் ஆஃப்டர்நூன் போல் சவுத் கேரளா தான் போய் சாப்பிட்டோம். ஸோ அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து இந்தியன் பேலட்டுன்னு ஒரு சவுத் இண்டியன் குசின் தான். இது வந்து ஃபுல்லாகவே இந்த சவுத் இண்டியன் கேரளா ஸ்டைல் மாதிரி எல்லாமே வந்து அந்த ஆம்பியன்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து மேங்கோ சிக்கன் அப்புறம் தந்தூரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு சைடில் வந்து அவங்களே ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபுட் வந்து எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 o'clock போல் கிளம்பிட்டு ஒரு ஹாஃப்வே த்ரூ போனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரெயின் வந்து ஸ்டாப் ஆச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக இல்லை, ஸ்டில் ட்ரிஸ்லிங்காக தான் இருந்துச்சு. இந்த பிரிட்ஜ் பார்த்திங்களா, இது வந்து சவுத் கேரளா தாண்டி வந்தது. இது மாதிரி நிறைய பிரிட்ஜஸ் வந்து நாங்கள் போகிற வழியில் வந்து இருந்துச்சு. அது பார்க்க வந்து ரொம்பவும் ஆசையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது இன்னொரு பிரிட்ஜு. இது பார்த்திங்கன்னா இந்த பேக் வாட்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிரிட்ஜு. இது பார்த்திங்கன்னா ஹாலிடே இன் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். ஒரு ரவுண்டாக இருந்துச்சு. அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு வந்து கிளிக் பண்ணேன். ட்ரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயோனை எப்படி நம்ம இவ்வளோ லாங் ட்ரைவில் வந்து என்கேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கன்சர்னாக இருந்தேன். ஸோ அவனுக்காக எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டேன். நிறைய புக்ஸு, அதுக்கப்புறம் கலர்ஸ், பென்சில்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ அவனுக்கு எவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணி பாதி நேரம் வந்து அவனுக்கு இது மாதிரி ரைட் பண்ணுறதுக்காக பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டேன். ஸோ அவன் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த பிரிட்ஜ் பார்த்திங்களா, இது நைட்டில் வந்து இருந்துச்சு ஃப்ளாரிடாவில். இதே மாதிரி நிறைய பிரிட்ஜஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நிறைய பார்த்தோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock இருக்கும். ஸோ டின்னருக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணோன்னா இன்னும் லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு கார்லேயே டின்னரை சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 hours ட்ரைவ் இருக்கும் ஃப்ளாரிடா தாண்டி. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து காலையில் ஒரு 1 மணி போல் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் குவாலிட்டி இன்னில் தான் வந்து அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து செக்இன் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க.
எப்படி உனக்கு ஹோட்டல் வந்துட்டோன்னு தெரியும்? கரெக்டாக எழுந்துட்ட? நான் தூங்கினேண்ணா. நீ தூங்கலையா? நீ முழிச்சுட்டு தான் இருந்தியா? தூங்கலையா? ஓ ஓ நான் தூங்கிட்டேன் நினைக்கிறேன். தூங்கிட்டேன். எவ்வளோ நேரம் தூங்குன? வரும்போது இந்த ஹோட்டல் தான் ஆண்டி வந்துக்கோல. ஆல்ரெடி எப்போ வந்த? நீ மட்டும் தனியா வந்தியா? அப்பா வந்தாரு, நீயும் வந்த, அதுக்கப்புறம் நான் வந்தேன். அப்படியா? இதே ஹோட்டலா இல்ல வேற? காயின்ஸ் போவற. காயின்ஸ் போடுவியா? லாண்ட்ரி ரூம்ல. லாண்ட்ரி ரூம்லயா? காயின்ஸ். அது இங்க இல்ல ஜெயான். அம்மா இங்கதான். அது வேற ஊர்ல ஜெயான். இங்கதான், வேற ஊர்ல இல்ல. ஓ சாரி மேன், இது தப்பா சொல்லிட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. என்ன ஞாபகம் வந்துச்சு? அது வந்து 4 years ஹோட்டல்ல வந்து சி போட்டு அந்த ஹோட்டல் தான் நான் போனோம். சி அந்த ஹோட்டல் மைக்கு சி போட்டிருக்கோமா? சாய்ஸ் ஹோட்டல் ஜெயான். இது குவாலிட்டி இன். நாங்க தான் ரைட் பண்ணது பேப்பருக்குள்ள, ஹோட்டலுக்குள்ள. அது ஸ்லீப் இன். எனக்கும் ஜெயனுக்கும் காரில் இருந்த வரைக்கும் தெரியல, பட் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிர். நாங்கள் நினச்சே பார்க்கல இந்த ஸ்டேட்லேயுமே இப்படி குளிருமான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் காற்று வேற பலமாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப நடுங்கிட்டே தான் வந்து ரூமுக்கு வந்தோம். நாங்கள் ஃப்ளாரிடாவில் இருக்கிற மயாமிக்கு தான் ரீச் ஆகிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Roses. Take care, spread the joy.